நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு சேர்வதற்கு நீட் நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. அதன்படி 2026-27 கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நாடு முழுவதும் 552 நகரங்களிலும், துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளில் 14 இடங்களிலும் என மொத்தம் 5432 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை நாடு முழுவதும் 22.80 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினர். இந்த நிலையில் நீட் தேர்வு விடாத்தால் பல்வேறு இடங்களில் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பே கசிந்ததாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு தேதியையும் அறிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் புனேவைச் சேர்ந்த வேதியியல் பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரது பெயர் விவேக் குல்கர்னி என்பதும், தேசிய தேர்வு முகமை சார்பாக தேர்வு நடைமுறைகளிலும் இவர் ஈடுபட்டு வந்துள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது.